நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டேடி. கோடி கோடி நன்றி டேடி. கோடி கோடி நன்றி டேடி. நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. ஓ இரவெல்லாம் காத்தி மறவாத என்னே சரே. உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என்னே சரே. உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டேடி. கோடி கோடி நன்றி டேடி. கோடி கோடி நன்றி டேடி. நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே எனப்பா. ஓ அதிகாலை ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. உம்மை தேடுவேன். நான் உம்மை தேடுவேன். நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நான் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. ஆமென். கடந்த 6-7 வாரங்கள் கர்த்தர் நம்மோடு பேசுவார் அப்படின்னு, எப்படி அவர் சத்தத்தை கேட்பது என்று பல கோணங்களில் வேதத்தில் இருக்கின்ற சத்தியங்களை புரியும் அளவிற்கு லேசாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். and I believe and I hope it was useful to you. கர்த்தர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களோடு பேச ரொம்ப ஆவலாக இருக்கிறார். learn to listen the voice of God. இப்போ ஒரு பிரேக்கில் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு இன்டர்வல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சீரீஸ் நம்ம சீக்கிரம் தொடங்குவோம். பட் இன்றைக்கி ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். We owe God a lot of thanks. ஆமென். நம்ம எல்லாருமே கடவுளுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டியவர்கள். 71ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம் சொல்ற, I am as a wonder unto many, but thou art my strong refuge. தமிழில், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். நம்ம இந்த காலத்தில் நான் நம்புகிறேன், நீங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி நீங்கள் ஆச்சரியமாக இருப்பீங்க.
கடவுள் உங்களை நடத்துவார். ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். நிறைய நேரம் நம்ம நன்றி மறந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 78 உறுப்புகள், மேஜர் ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. கடவுள் கிருபையில் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே செயல்படுது. நன்றியாக கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லிடுங்க. ஒருவேளை 1-2 லைட்டாக அப்படி இருந்தால் கூட மீதியை 76 வேலை செய்து பாருங்கள். அதுக்கு எப்பொழுதுமே நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நம்மளை கடவுள் தான் தாங்குகிறார். நான் படுத்தேன், உறங்கினேன், கர்த்தர் தான் என்னை என்ன செய்தார்? எழுப்பினார். அந்த நன்றி நமக்கு எப்பவுமே இருக்கணும். 3 வார்த்தைகள் பைபிள் இருக்குது. ஒன்று தெசலோனிக்கர் 5:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அப்படின்றார். எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்கள். திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கன்சர்னிங் யூ அப்படின்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. எஃபிஷியன்ஸ் 5:20, கிவிங் தேங்க்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆல் திங்ஸ், எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கன்றாரு. இப்போ எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்றார். unto God and the Father in the name of our Lord Jesus Christ. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் என்ன சொன்னார்னா, 34ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். 3 வேர்டு நான் எடுத்துக்கிறேன். ஒன்று, இன் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ், ஃபார் ஆல் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ், அட் ஆல் டைம்ஸ் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஆமேன். ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு பல நன்மைகளை செஞ்சு இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க. முறுமுறுக்க காரணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நிறைய அதிசயங்களை செய்வார். சங்கீதக்காரன் சொன்னதை நம்ம முதல்ல படித்த மாதிரி, யூ வில் பிகம் அ வண்டர். புதுமை மனிதனாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை பார்க்குற நிறைய பேர் நீங்களான்னு நினைக்கும் அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்னைக்கும் நீங்கள் நலமாக இருக்கீங்க. ஆமேன். நிறைய விஷயங்கள் சொன்ன நமக்கு நேரம் இல்லை. காட் ஹேஸ் கெப்ட் யூ வண்டர்ஃபுல்லி. 59 வருஷம் இந்த ஹார்ட் இன்னும் வேலை செய்யுது. ஆமேன். 59 லேசான வருஷம்லாம் கிடையாது, நிறைய. அது அவ்வளோ வருஷங்களும் இன்னும் அது நிற்காம ஓடிட்டுருக்கு. முந்தா நாள் வாங்கின கார் முந்தா நாள் ரிப்பேர் ஆகுது. ஆனால் என்னுடைய உடல் உறுப்பில் முக்கியமான என் இருதயம், ஆஃப்டர் 58 இயர்ஸ், ஆஃப்டர் 59 இயர்ஸ், ஸ்டில் ஒர்க்கிங் வெல், சிங்கிங், மூச்சு பிடிச்சி பாட்டு பாடுறேன். ஆமேன். ஸோ இன்னும் பிறந்ததுலேருந்து நிற்காம ஹார்ட் ஓடுறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். பி தேங்க்ஃபுல் டு காட். ஆமேன். காட் ஹஸ் பீன் குட். ஒரு கிளாக் அழகாக போன வருஷம் எனக்கு ஒருத்தர் கொடுத்தார். அது வாங்கி செவுத்தில் மாட்டிட்டு இறங்கி பாரு, அது நின்று போச்சு. ஆமேன். பேட்ரியெல்லாம் மாற்றி 5 பேட்ரி மாற்றி பார்த்தேன், அது ஓட மாட்டேங்கிறது. அதுக்கு ரிப்பேர் வருது. வாங்கி 4வது நாள் 5வது நாள் ரிப்பேர் ஆகிற கிளாக்கெல்லாம் டிக்கு டிக்குன்னு அடிக்கிறது நிற்குது. ஆனால் நம்ம ஹார்ட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டு டேப்பில் தண்ணி வருது. ஆமென். அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மெக்னீஷியம், சல்ஃபேட்டு, ஃபாஸ்ஃபேட்டு எல்லாம் சேர்ந்து அந்த டேப்பே கெட்டு போச்சுங்க, துரு பிடிச்சி போச்சுங்க. நம்ம கிட்னி பாருங்க, 59 வருஷமா தண்ணியை குடிச்சோ இன்னும் என்னுடைய கிட்னி நல்லா செயல்படுகிறது. கிரியேட்டினின் 1.1 இருக்கு. ஆமேன். பிளட் யூரியா நார்மலா இருக்கு. God has been good to us. இன்னும் நீங்க நல்லா இருக்கீங்களே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? The entire makeup of our body. ஆமேன். எனக்கு 40லயே சொன்னாங்க, உனக்கு இனிமேல முடியே இருக்காது. கடவுள் கிருபை கொஞ்சம் இருக்கு. ஆமேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஆண்டவர் எவ்வளோ நல்லவராயிருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். We have to take note of his goodness toward us without complaining. ஆமேன். இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமலே இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்கிற யாராவது இருந்தால் வலது கை உயர்த்துங்க. அட்மிஷன் இல்லாமல் பரவாயில்ல, எவ்வளோ பேர் இருக்கீங்க? அட்மிட் ஆகாமல் இவ்வளோ தூரம் கடவுள் என்னை கொண்டு வந்துட்டார்னு சொல்கிற எத்தனை பேர் நல்ல கை உயர்த்த பார்க்கலாம்? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கையை தட்ட கொடுத்துருக்க பார்க்கலாம். God has been good to you.
எத்தனை பேர் எல்லா வருஷமும் மருத்துவமனையில் உருண்டு எழுந்து வரும்போது ஒரு முறை கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம கடவுள் உங்களை ஆரோக்கியத்தோடு காத்தாரே. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் போய் பாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாராம், என்னையாவும் சர்ச்சுக்கு வந்து ஒன்றுமே எனக்கு நடக்கலை, இன்னும் கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறையா சொன்னாராம். பாஸ்டர் சொன்னார், நல்ல நல்ல பையன் பண்ணி உட்காருப்பான்னு சொல்லி டேபிளில் உட்கார வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொன்னாராம். எதெல்லாம் இப்போ உனக்கு நடக்கலையோ அதெல்லாம் எழுதுன்னு சொன்னாராம். அவன் சொன்னான், கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, பணம் இல்லை, மன கஷ்டம், இது இல்லை, அது இல்லைன்னு ஒரு 5-6 விஷயம் சொன்னாராம். சரி, 5த்தையும் எழுதிட்டாராம். எழுதிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து மேலே வச்சு இப்போ எழுதுறான், உனக்கு எல்லாம் வேலை செய்ததெல்லாம் எழுதுறான். அவன் சொன்னான், மூளை வேலை செய்யுது, கண்ணு வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், வேலை செய்கிறதெல்லாம் நின்றுடணும், வேலை செய்யாததெல்லாம் நிற்கட்டும்னு. அவன் சொன்னான், ஆண்டவரே ஜெபத்தையே விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? முறுமுறுக்கிற ஒரு விஷயங்கள், ஆனால் நடக்கிற எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நலமாக நடந்துட்டுருக்கு. ஹல்லேலூயா. God has been so good to us. இன்னைக்கும் காலையில் 3 இட்லி, 1 பொங்கல், 1 கீ ரோஸ்ட், அவ்வளவும் சாப்பிட்டு கும்முன்னு குதிரை மாதிரி சாப்பிட்டு கோஷி பாஸ்ட் மாதிரி ஒல்லியா இருக்கீங்களே, சந்தோஷமா ராமேன்னு சொல்ல வேண்டாமா? அரை இட்லி கூட சாப்பிட முடியாம இன்னைக்கு குடலெல்லாம் அறுத்துட்டு கஷ்டப்படுறவங்க 1000 பேர் இருக்கும்போது உன்னை நல்லா சாப்பிட வச்சாரே கடவுள், ருசியா சாப்பிட வச்சாரே. நன்றியோடு கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில விழிக்கும் போது இன்னைக்கு உனக்கு கண்ணீரையும் சஞ்சலத்தையும் தரணும்னு நினைக்கிறவன் அந்த கள்ளப்பேய். ஆமென். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்குறேன், இந்த வருஷத்தில் எத்தனை நாள் அழுதிங்க, எத்தனை நாள் சிரிச்சிங்கன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவன் திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டது. நீங்கள் புன்னகையாக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இப்படி வச்சுக்கலாமா? 58 வருஷம், 58 வயசு உங்களுக்கு ஆச்சுன்னு வைங்களேன். இன்ட்டு 365 நாள் கணக்கு போட்டிங்கன்னா 21,170 ராத்திரிகள் நீங்கள் தூங்கி 21,170 முறையும் தூங்கின நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். ஆரோக்கியமாக எழுந்திருக்கீங்க. அதில் ஒரு 5 நாள் 10 நாள் ஏதோ கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, சஞ்சலப்பட்டிருக்கீங்க, சில துன்பங்களை சகிச்சிருக்கீங்க. ஆனால் மற்ற நாளெல்லாம் கும்முன்னு தான் நல்லா தானே இருந்தீங்க. நன்றியோடு தலை மேல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சங்கீதக்காரன் 3ஆம் அதிகாரத்தின் 5 சொல்லுகிறான், ஆமேன், 3 and 5 இப்படி சொல்ல, I laid me down, ஆமேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், காரணம் கர்த்தர் என்னை தாங்கினார். உங்க வயசோடு 365 போட்டு எத்தனை 1000 நாட்கள் உங்களை கர்த்தர் விழிக்க செய்து உங்களை பாதுகாத்தார் என்ற நன்றி உள்ளவங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு 6:34 இயேசு சொல்றார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் இன்னும் நீங்கள் புன்னகையோடு, அழகோடு, வெற்றியோடு, என்னமோ சர்ச்சில் கிறிஸ்மஸ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்த 30 நாளை திரும்பி பார்த்துட்டு எனக்கு உண்மையாக சொல்லுங்க, எத்தனை பேர் 30 நாளும் கண்ணீர் வடிச்சிங்க? இல்லைங்க, சிலர்லாம் ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்கல. 30 நாள் நல்லா தான் இருந்திருக்கீங்க, 30 நாள் சந்தோஷமா இருந்திருக்கீங்க, 4 வாரமும் சர்ச்சுக்கு வந்தீங்க, எல்லா நாளும் வேலைக்கு போனீங்க, பக்கத்து வீட்டிலலாம் ஃப்ளூ வந்துச்சு, ஆனால் உங்களுக்கு இன்னும் நன்றியா சொல்லிடுங்க, வராமலே போவதாக. God has been good to you. ஆமென். தண்ணீரை கடந்து போனோம், அக்கினியை கடந்து போனோம், ஆனா கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. சங்கீதக்காரன் சொன்னது போல விசாலமான இடத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நீதிமான்களே, உங்களை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பீர்கள். வர வர சூரிய பிரகாசிப்பது போல நீதிமான்களின் பாதைகளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினார்? நீங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த மாத துவக்கத்தில் கர்த்தர் பேசினார், சண்டே உங்க கூட பேசினார், சனிக்கிழமை உங்க கூட பேசினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செவ்வாய்க்கிழமை உங்க கூட பேசினார், நேராக உங்க கூட பேசினார், பைபிள்லேருந்து பேசினார், கோஷி பாஸ்டர் மூலியம் பேசினார். எத்தனை முறை கடவுள் தன் வார்த்தை அனுப்பி உங்களை தேற்றி இருக்கிறார். நன்றி உள்ளவங்க இருந்தா கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை சாட்சிகளை எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். மார்க் 16:20 சொல்லுகிறபடியே நீங்கள் போகும் இடத்திலெல்லாம் வார்த்தையை அடையாளங்களால் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். He confirmed his word with signs following. சாட்சிகள் எழுதி முடிக்கும் பாக்கியத்தோடு தான் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். ஆமென். சர்ச்சை சுற்றிலும் பார்க்கிறேன் 60-70 வாலண்டியர்ஸ் வந்து அனுதினமும் சபையில் சேவை செய்வதை காணும்போது எனக்குள் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய சபையை வளர்க்க போகிறார். சீக்கிரம் பிரம்மாண்டமான விரிவாக்கங்களை கர்த்தர் தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? போன மாசத்துல இந்த சபையில 63 பேருக்கு ஞானசானம் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். மாதந்தோறும் 500 பேர் ஞானசானம் எடுக்கிற நாள் வருவதாக. ஹல்லேலூயா. 69ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், the zeal of thine house has eaten me up. ஆமென். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நான் ஜெபிக்கிறேன், இந்த சபையை குறித்த வைராக்கியம் உங்களெல்லாம் கொழுந்து விட்டு எறிய செய்யட்டும். பக்க சொல்ல நியூ லைஃப் சர்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லாதவங்கெல்லாம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஓகே, ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் நீங்களும் நானும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? Why must we be thankful to God? முதலாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்க நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God always is waiting that you will return and acknowledge the wondrous works of God. தேவன் செய்த நன்மைகளை திரும்ப வந்து நன்றி சொல்வீர்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் சில குஷ்டரோகி இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். தூரமாய் நின்று சத்தம் உயர்த்தி கேட்டார்கள், எஜமானனே எங்களுக்காய் இறங்கும் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்குள்ள என்ன செய்யுங்கள், காண்பீங்கள். அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். திரும்ப 9 பேரும் போன வழியில் போயிட்டாங்க. ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்ப வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார், பணிந்து ஆராதித்தான். கர்த்தர் அவன் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டார், மிச்சம் 9 பேரு எங்க? இன்னைக்கு நியூ லைஃப் சர்ச்சில் தான் கேட்குறாரு, மீதி ஆள்லாம் எங்கேயா போயிட்டீங்க? சிலர் மட்டும்தான் அந்த மழையில குளிரில் வந்து நன்றி சொல்றாங்க, மற்ற பேர் காணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நன்றியை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்லுவேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 18ஆம் வசனம் இப்படி சொல்லு, 17-18, they were not found that returned to give glory to God. ஆமென். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்ப வர காணோமே என்று சொல்லப்பட்டது. ஆமென். பக்க சொல்ல, அனுதினமும் நன்றி சொல்லுவேன். ஏன் நம்ம நன்றி சொல்ல வேண்டும்? ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்களுடைய உரிமை அல்ல, இது ஒரு ஈவு. எத்தனை உயிரோடு இருப்பதற்கு சந்தோஷப்படுறீங்க? It is not a right, it is a gift. நம்ம வாசித்த சங்கீதம் 3:5 சொல்றார், நான் படுத்தேன், நான் உறங்கினேன், கர்த்தர் என்னை காத்தார். இன்னைக்கும் நான் நல்லா இருப்பதற்கு காரணம் என் திறமை அல்ல, ஏதும் அல்ல, கர்த்தர் என்னை தாங்கினார் என்ற நன்றி உள்ளவங்க இருந்தா நல்ல ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், கர்த்தர் எனக்கு இரக்கம் தந்தார், அவர் என்னை நேசித்தாரு. இந்த உயிரே அவர் தந்த கிஃப்ட்டுங்க. ஆமென். ஏன் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் நித்திய ஜீவன் என் சாதனை அல்ல, அது கர்த்தர் தந்த ஈவு. எத்தனை பேர் இன்றைக்கு சரிந்து விழுந்து கொண்டிருக்கும் பொழுது உலகமே போற போக்கை பார்க்கிறோம். அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தினுடைய பின்னணிகளில் நடக்கிற பேட்டிகள் எல்லாம் பார்த்தால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் வெறுக்கின்ற கிறிஸ்தவர்களாக அந்த நாட்டில் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சொர்க்கப்பாளையம் என்ற ஒரு ஏரியின் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் அதிகாலையில் 5 மணிக்கு வெள்ளக்காரன் வராத இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாய் புறஜாதிகளாய் இருந்த நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரம் கர்த்தர் மேல வைராக்கியம் கொண்டு சுவிசேஷ ஸ்தானாதிபதிகளாய் நிற்கிறோமே. நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? மீண்டும் ஒரு எழுப்புதல் தமிழகம் காணும். Why am I thankful? Because eternal life is not my achievement, it is the gift of God. பக்க சொல்ல, பரலோகம் போறேங்க, கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை பேர் அங்க வருவீங்க? நான் அங்க இருப்பேன், நீ அங்க வரலன்னா நரகம் போயிட்டேன்னு அர்த்தம். நான் சொன்னது நீங்க கேட்கவே இல்லை. நான் அங்க போறேன், நீங்க அங்க வரலன்னா ஆமென் வருவீங்க. நம்பிக்கையுள்ளவங்கள ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? Eternal life is just a gift. Amen. Nothing to be proud of.
ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட். ஏன் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்? காரணம், இந்த பூமியில் நான் சாதிச்சதும், நான் வெற்றி பெற்றதும், நான் உயர்ந்திருப்பதும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, என் திறமை அல்ல, கர்த்தருடைய கிருபை. அதை இன்னொரு முறை சொல்லும்போது நிஜமாக சொல்லுங்களேன், இன்னைக்கு இவ்வளோ தூரம் நல்லா இருப்பதெல்லாம் உங்கள் திறமையை தாண்டினது எதுவுமே இல்லை, கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார்ன்னு சொல்கிறவங்க இருந்தா 1 கொரிந்தியர் 15:10 இப்படி வாசிக்கிறோம். ஆமென். பை த கிரேஸ் ஆஃப் காட், பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஆம் வாட் ஐ ஆம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதவாயிருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. எல்லாரும் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்களேன், நான் இந்த நானாக இருப்பது என் திறமை, என் அறிவெல்லாம் கிடையாதுங்க, கர்த்தருடைய கிருபை. My success is the product of the grace of God. என்னுடைய வெற்றி தேவன் தந்த கிருபையினுடைய விளைவு. ஆமென். நான் நல்லா இருப்பது கிருபை, நான் நல்லா செயல்படுவது கிருபை. என்னை விட அறிவாளிகள், என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட செல்வாக்குள்ளவர்கள், என்னை விட ஆள்பலன் உள்ளவர்கள், என்னை விட பலபலம் உள்ளவர்கள், அவர்களை விட என்ன நல்லா தானே இருக்கீங்களாங்க. நான் உருப்பட மாட்டேன்னு என் தாத்தா சொன்னார், நான் உருப்பட மாட்டேன் என் கூட பிறந்த அண்ணன் சொன்னான். ஆமேன். நான் உருப்பட மாட்டேன் என் டீச்சர் நிறைய வாட்டி சொன்னான். ஆனா கடவுள் கிருபை ஆவடியில் உருப்பிட்டேனே, அது என்னால் அல்ல, அது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இந்த ராஜ்யத்தில் என் வெற்றிகளுக்கு காரணம் என் திறமைகளை சார்ந்தது மட்டும் அல்ல, அது கர்த்தருடைய கிருபையை சார்ந்தது. ஏன் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும்? ஆமென். ஏனென்றால் நன்றி சொல்லும் போது என்னுடைய ஆசீர்வாதங்களை அது பாதுகாக்கிறது. மலாக்கி 2:1-3 வசனங்களை படிக்கிறேன். மலாக்கி 2:1-2. And now, O ye priests, this commandment is for you. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. அடுத்த வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, நான் படிக்கிற வசனத்தை கவனிக்க, சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3 கொடுங்களேன், 3. ஆமென். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகையின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். ஐயோ இயேசுவே, ஆமென் ஆமென். அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன், நான் சபிப்பேன், உன்னை கெடுப்பேன். ஏன்னா நீங்க நான் சொல்றதை கேளாமலும் எனக்கு நன்றி செலுத்தாமலும் எனக்கு மகிமை தராமலும் நீங்க இருக்கீங்க. அப்படி இருப்பதனால் உங்கள் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்? கெடுப்பேன். ஆசாரியர்களே, உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்களும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். நன்றி உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா, அதுதான் என் ஆசீர்வாதங்களை என் சந்ததியின் சந்ததி வரைக்கும் என்னை ப்ரிசர்வ் பண்ணுகிற, பாதுகாத்து என் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போகாமல் வைப்பது. அந்த வசனத்தை சார்ந்துடுறேன். இட் இஸ் ப்ரிசர்விங் மை பிளெஸிங்ஸ். ஆமென். தக்காளியை மெக்சிகோலேருந்து கொண்டு வராங்க கப்பல். அது இங்கே வந்து சேர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த தக்காளி எடுத்து பார்த்தா அந்த தக்காளி கெட்டு போகாமல் இருப்பதற்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க. அது மேலே தளிக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்த தக்காளியை 3 மாதம் 4 மாதம் ஃப்ரீசர்லேயோ அது வர்ற இதில் பக்காவாக பச்சையாக அப்படியே வச்சிருக்காங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கெட்டு அழிஞ்சு போகாம ப்ரிசர்வ் பண்ணி தலைமுறைக்கு வைப்பது நன்றி செலுத்துதல் என்ற ப்ரிசர்வேட்டிவ். நன்றி உள்ளவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் நல்லா அன்பினால சொல்றேங்க. சின்ன அதுக்காகவும் சின்ன இதுக்காகவும் எதுக்கும் சரியாம நன்றி உள்ளவங்களாங்க கர்த்தர் வச்ச பாதையில நடந்துட்டே இருங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், நீங்கள் நலமாயிருப்பீர்கள். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, எதை மறந்தாலும் நன்றி சொல்ல மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். He will preserve your blessings to your generation. என்னுடைய ஆசை, இன்னும் எனக்கு கடவுள் ஒரு 40 வயசை தரணும். உங்கள் பேரனுங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் போகணும்.
ஏன்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் காண விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் ஒன்றை என் வாழ்நாளில் கண்டிருக்கிறேன். நன்றி கெட்டு போனவர்கள் வாழ்க்கை பயணத்தில் பல சேதங்களை கண்டிருக்கிறார்கள். Complainers will complicate their matters. Keep thanking him. It will preserve your blessings. It will multiply your blessings. கர்த்தர் உங்களை அந்த தூரம் நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்கள். அவர் பேசின வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள். 92ஆம் சங்கீதத்தில் 2 வார்த்தையை சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்கிறேன். Today is so much only. 92:1 the book of Psalm. It is a good thing to give thanks unto the Lord and to sing praises unto thy name, O most high. தமிழ் எல்லாரும் படிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. அது தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க. இட் இஸ் a good thing to give thanks. எல்லாம் சொல்லுங்க thanks unto the. கர்த்தருக்கு நன்றி செலுவது உத்தமமானது. இப்படி செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? நன்றி சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? 10ஆம் வசனத்துக்கு போறேன். நம்பர் 1, உங்களுக்கு அசாதாரணமான பலத்தை கர்த்தர் தருவார். என் கொம்பை காண்டாமிருகத்திற்கு கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கையை மேல உயர்த்து நன்றி சொன்னீங்கன்னா 92ஆம் சங்கீதம் தர வாக்குத்தத்தம் என்ன தெரியுமாங்க? உங்களை காண்டாமிருகத்திற்கு ஒற்ற பலன் தருவார். நீங்கள் உழைப்பீர்கள், ஓடுவீர்கள், பறப்பீர்கள், ஆனால் களைப்படைய மாட்டீர்கள். கடவுள் உங்களுக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலனை தருவார். 2வது இப்படி சொல்றார், நீங்கள் நன்றி சொன்னா என்ன கிடைக்கும்? ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஆயில் சொல்றார். புது எண்ணெயால் கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? அபிஷேகம் பண்ணுவார். 3 நன்றி. இட் இஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மை ஐ ஷால் see my desire on my enemies. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? நன்றி சொல்லி பாருங்க, சத்துரு விழுவான், நீங்க நிப்பீங்க. Giving praises to God. உங்க சத்துருக்களுடைய முடிவுகளை காண கர்த்தர் செய். அதுக்குன்னு போய் எல்லார்கிட்ட சண்டை போடணும்னு நான் சொல்ல, கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இரு. கடவுள் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு ஜெயமாய் மாற்றி உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார். 4வது நன்றி சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்றார். நான் இப்போ 12ஆம் வசனம், நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள். யூ வில் ஸ்கேல் நியூ ஹைட்ஸ். இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்றேன், முறுமுறுப்பு எடுத்துட்டு நன்றியிலே போங்க. உங்க உயரமே ஒரு தனி உயரமா இருக்கும். பானையை போல உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. புது டைமென்ஷன், புது உயரங்கள் கர்த்தர் தருவார். 5வது 14ஆம் வசனத்தில் நன்றி சொல்லுகிறவருக்கு 92ஆம் சங்கீதம் தருகிற நன்மை 14 சொல்றோம். they shall still bring forth fruit in old age, they shall be fat and flourishing. கர்த்தர் உத்தமர் என்றும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். வயசானா கூட ப்ரொடக்டிவா இருப்பீங்க. you will continue to blossom no matter what the condition. ஆமென். கஷ்ட காலத்தில் கூட உங்க களஞ்சியம் குறையாது. எல்லா காலத்திலும் நல்லா இருப்பீங்களாம். ஆனா முதல் வசனம் என்ன? it is good to give thanks unto the Lord. hallelujah. 6வது நன்றி சொல்லுகிறவர்களுக்கு 92ஆம் சங்கீதம் கொடுக்கிற நன்மை இப்படி சொல்றார். இந்த ஓல்ட் ஏஜ், முதிர் வயதிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கனி கொடுப்பீர்கள். அப்படின்னா ரிசல்ட் இல்லாமல் நீங்கள் வாழவே மாட்டீங்க. வயது ஆகும்போதும் ரிசல்ட் உள்ளவங்களா இருப்பீங்க. ஆகையால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவை காண மாட்டார்கள். தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ் வில் செக்யூர் அவர் ஆக்சஸ் டு ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ். கர்த்தரனை நடத்துவார். நீங்கள் நீதியின் மரங்களாய் செழிப்பீர்கள். நீண்ட தூரம் நீங்கள் போவீர்கள். நன்றி பலி மேலே எழும்பும்போது புது மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து இதுவரைக்கும் பிரவேசிக்காத அடுத்த அளவுகளில் பிரவேசிக்கும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்து, எல்லாரும் கையை உயர்த்தி 3 முறை சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகமா உணர்வுபூர்வம், இயேசுவே இவ்வளோ தூரம் என் கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி. நிஜமா நிஜமா இப்போ இந்த வாட்டி நிஜமா சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. சொன்னீங்களா? நான் சொல்றேன், நன்றி சொன்னாலே அடுத்த அளவுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோட அறிக்கை செய்ற அடுத்த வாரம் வரும்போதே நன்றி சொன்ன உங்களை இன்னும் ஒரு அளவு நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் உயர்த்துவார். அந்த நல்ல நிலத்தை கடவுள் உங்களுக்கு தந்தாரே, அந்த நல்ல வீடை உங்களுக்கு தந்தாரே, அந்த நல்ல மனைவியை தந்தாரே, அந்த நல்ல புருஷனை தந்தாரே, அந்த நல்ல பிள்ளைகளை தந்தாரே, நல்ல வேலையை தந்தாரே, எதிர்க்கு நல்ல ஜீவனை தந்து என்னை ஆரோக்கியத்தோடு இதுவரைக்கும் நடத்தினாரே. இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். Be thankful to God. Thankfulness will preserve your blessings and multiply them from generation. ஒரு பக்தன் சொன்னார், if you are thankful to God, your tank will always be full. நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தா ஒரு நாளும் உங்கள் களஞ்சியம் காலியாகாது. ஆமென். பக்கம் அடுத்த வாரம் நன்றியோடு உன்னை பார்க்க விரும்புகிறேன். வருவீர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. வருகை வரைக்கும் நன்றி சொல்லுங்க. புத்து குலுங்கி இவர் பிரகாசிப்பீர்கள். முதிர் வயதிலும் கனி கொடுத்து வெற்றியாயிருப்பீங்க. Shall we stand in the presence of God? Thank you so much. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தூரம் நாங்கள் நிற்கிறோம், நல்லா இருக்கிறோம். என்னைக்கோ முடிஞ்சிருமோன்னு நினைச்ச சரித்திரங்கள் எல்லாம் எழுந்து வாழ்ந்து பிரகாசித்து உயரம் நோக்கி போயிட்டுருக்கோமே. எவ்வளோ சஞ்சலங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சத்துருத்துவங்கள், ஓயாத வழக்குகள், அதனோடையெல்லாம் எங்களை கைவிடாமல் நிறுத்தினீங்களே. We are thankful to you, Lord. இந்த தூரம் நடத்தின எபினேசர் இனியும் எங்களை நடத்துவீர். நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வரும் எங்கள் பொற்காலம் வந்தாயிற்று. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று என்ற வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். The defining moment, the kairos time, கர்த்தர் இந்த குடும்பத்திற்காகவே நிர்ணயித்த வேளை என்ற அந்த சமயம் உதித்து எழட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.